ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவரொட்டி தாங்க பார்க்க போகிறோம். எங்களுக்கே சுவரொட்டி எப்படி செய்கிறதுன்னு தெரியலை. நாங்களே ஒரு வீடியோ பார்த்து தான் செஞ்சோமே. ஃபஸ்ட்டு அதை க்ளீன் பண்ணுறதுக்கே எங்களுக்கு தெரியல. நம்ம வீட்டிலேருந்து சுவரொட்டி கேட்டால் ரேட் ரொம்ப அதிகமாக சொன்னதுனால நாங்கள் ஆடு தொட்டிக்கு போனோம். அங்கே போகும்போது லாஸ்ட் டைம் ரத்தம் வாங்கும் போதே எங்களுக்கு சுவரொட்டியும் கையோடு கிடச்சிருச்சு. ஒரு பீஸ் வந்து 150 சொன்னாங்க. ஐயோ, என்னடா ஒரு பீஸே 150 சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி பரவாயில்ல, உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்களே, சரி பசங்களுக்கும் செஞ்சு கொடுப்போமே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் 2 பீஸ் வாங்கியிருந்தோம். 2 பீஸ் 300க்கு கொடுத்தாங்க. 2 பீஸ் வாங்கிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. இப்போ அதை க்ளீன் பண்ணுறது தாங்க பெரிய விஷயமே. க்ளீன் பண்ணவும் எனக்கு தெரியலை. ஃபஸ்ட் டைம் இல்லையா, நான் சாப்பிட்டதும் கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அதை டேஸ்ட் பண்ணியே பார்க்க போகிறேன். ஈரல் மாதிரி இருக்குது அப்படின்னதுனால சரி நம்ம தெம்பாக சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வாங்கினேன். வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் அது எப்படி க்ளீன் பண்ணும்போது பார்த்தா மேலேருந்து ஒரு தோல் மாதிரி எடுத்தாங்க. நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். ஆனால் அந்த தோல் மாதிரி என் கைக்கு கிடைக்கவே இல்லை, வரவும் இல்லை. ஸோ என்ன பண்ணுறதுடா அப்படின்னு சொல்லிட்டு சுடுதண்ணியில் எப்போயாவது கொஞ்சம் போட்டு எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சுடுதண்ணியில் போடும்போதே அது ரொம்ப பெரிய பலூன் மாதிரி உப்பிடுச்சுங்க. ஐயோ, என்னடா இது நம்மளுக்கு வந்த சோதனை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த 2 பீஸ் அதுலேருந்து எடுத்து கையை வச்சு அந்த தோல் எடுக்கிறேன். சுத்தமாக வரவே இல்லைங்க. ஏதோ லைட்டாக கொஞ்சம் அங்கங்கே வந்துச்சு. அதை மட்டும் தான் எடுத்து க்ளீன் பண்ணேன். அதை எடுத்து க்ளீன் பண்ணும்போதே அது உள்ளே இருக்கிற பிளட்டு வந்து வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. என்னடா பண்ணுறதுன்னு தெரியல. சரி, இதுலேருந்து இப்படி தான் வரும் போல் அப்படின்னு நினச்சதுனால நான் ரொம்ப அழுத்தி பிடிக்கல. நம்ம ரொம்ப அழுத்தி பிடிச்சோன்னா அது உடஞ்சி இன்னும் நிறைய வெளியே வந்துடும். அதனால் நான் அதிகமாக அதை அழுத்தி பிடிக்கவே இல்லை. என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த மேலே இருக்க தோலை மட்டும் எடுத்து அதை பீஸ் போட்டு கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்பயுமே அதுலேருந்து பிளட்டு வலிஞ்சது தான். சரி பரவாயில்ல, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு அனுபவம் தேவையில்லைல்ல, ஃபஸ்ட் டைம் ஆச்சு, சரி பரவாயில்ல அப்படின்னு சொன்னதுனால அதை கட் பண்ணி பீஸ் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் இது எப்படி செய்கிறதுன்னு எனக்கு தெரியல. இது என்ன சொன்னாங்கன்னா, நிறைய பேர் சுட்டு சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க. சுட்டு சாப்பிட்றதுல எனக்கு ஐடியாவே கிடையாது. நான் மேலே போய் அடுப்பை பற்ற வைக்கணும். அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கே கொஞ்ச நேரம் ஆகும். அது எல்லாத்தையும் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு பிசைஞ்சு சுட்டு பச்சையாக சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்கல. சரி நம்ம கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ பார்த்து தான் இது செய்யவும் ஆரம்பித்தேன். அதாவது சிக்கன் கிரேவி மாதிரி லைட்டாக கொஞ்சமாக தொக்கா வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால, ஏன்னா பச்சை வாடை அடிக்கும், நல்லா இருக்காது. சுட்டு சாப்பிட்டா தான் உடம்புல ரத்தம்லாம் ஊறும் அப்படின்னாங்க. சரி ஓகே, என்னடா பண்ணுறது, நம்ம கிரேவி மாதிரியே வச்சு சாப்பிட்டு பார்த்துருவோமேன்னு சொல்லிட்டு வெங்காயம் பச்சை மிளகாலாம் அரிஞ்சு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டும் வதக்கினேன். எண்ணெயும் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றினேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு 2 பச்சை மிளகா அரிஞ்சு போட்டிருந்தேன். அதில் காரத்துக்காக பச்சை மிளகா அரிஞ்சு போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கினேன். அதுக்கப்புறமா அந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த சுவரொட்டி அவ்வளோண்டு பீஸுங்க. ஆனால் அதுவே 300 சொன்னாங்க. சரி ஓகே, நம்ம உடம்புக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அதை வாங்கின்னு வந்துட்டோம். கடாயில் போட்டோன்னே வதக்கணுமே, அது கடாயில் எங்கே இருக்குன்னே தெரியல, அவ்வளோண்டு ஆயிடுச்சு. நல்லா வதக்கும் போது ஈரல் மாதிரியே தான் இருந்துச்சு. அதை பார்க்குறதுக்கு ஈரல் மாதிரி தானே இருக்குடா, சாப்பிட்றலாமே நினச்சி தான் அதை வாங்கிட்டு வந்தேன். வதக்க ரொம்ப குட்டியாக ஆயிடுச்சு. அப்புறம் மஞ்சத்தூள், பெப்பர் தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் தேவையான அளவுக்கு அதில் நிறையவே போட்டுக்கிட்டேன். எனக்கு தேவையான அளவுக்கு. ஏன்னா நாங்கள் கொஞ்சம் காரம் சாப்பிட்றாரு, ரொம்பவே காரம் சாப்பிடுவோம். சல்லுன்னெலாம் சாப்பிட்டா பிடிக்காது. அதனால் எங்களுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு நாங்கள் காரம், உப்பு, மிளகாத்தூள்லாம் போட்டுக்கிட்டோம். உங்களுக்கு என்ன அளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. ஏதோ ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் செஞ்சுருக்கோம். அதை நல்லா அது வெந்த மாதிரி இருந்துச்சு பார்க்கும்போது. ஏன்னா அது கொஞ்சம் கை விட்டாலே தீர மாதிரி ஆகுது அடியில். அதனால் நாங்கள் கை விடாமல் அதை கலரிக்கிட்டே தான் இருந்தேன். கொஞ்ச நேரம் விட்டாலும் அடியில் பிடிச்சிரும், அடியில் தீ பிடிச்சிரும், தீஞ்சிரும் அப்படின்னு சொன்னதால நான் கைவிடாமல் அதை கலக்கிட்டே தான் இருந்தேன். ஆனால் ரொம்ப பாவங்க இதை சாப்பிட்றவங்களா. நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு அதோடய டேஸ்ட்டே தெரிஞ்சுது. ரொம்பவே எனக்கு கொமட்டவே ஆரம்பிச்சிச்சுங்க. எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை.
சரி மெடிசன் மாதிரி தானே இது, அதனால் சாப்பிட்டு தான் ஆகணுமேன்ட்டு எப்படியோ என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ணின்னு ஒரு 2 பீஸ் மட்டும் வச்சு சாப்பிட்டேன். அதுவே என்னால் முடியல. சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமும் ரொம்பவே எனக்கு கொமட்டிக்கிட்டே இருந்தது. இது எனக்கு பிடிக்கவே இல்லை. அந்த டேஸ்ட்டும் சுத்தமாக நல்லாவே இல்லை. எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியலை. எனக்கு அது பிடிக்கல. ஏன்னா சாப்பிட்டு முடித்ததுமே நான் ஒரு சாக்லேட்டை வாங்கி வாயில் போட்டுட்டேன். என்னால் பிடிக்காதனால. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. கிரேவி, சிக்கன் கிரேவி மாதிரி, இந்த ஈரல் கிரேவி செய்வோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் எனக்கு அதோடய டேஸ்ட் பிடிக்கல. உங்களுக்கு சுவரொட்டி சாப்பிட்ட அனுபவம் இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சு, என்ன டேஸ்ட்டில் இருந்தது, நீங்கள் எந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்களோட அனுபவத்தையும் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம். நாங்கள் வந்து ஒரு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு, ஏன்னா அந்த அளவுக்கு தான் அதில் சுண்டி கொஞ்சமாக தான் இருந்துச்சு. ஆளுக்கு 2 பீஸ் சாப்பிட்லாம் அப்படின்றதுனால ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன் நான். அதையும் கொஞ்சோண்டு எதுக்கு இவ்வளோ பெரிய கடாய் அப்படின்னு சொல்லிட்டு கடாயை க்ளீன் பண்ணி காலி பண்ணி வெளியே கடாச்சிட்டு கழுவத்துக்காக எடுத்து போட்டாச்சு. மேலே கொத்தமல்லி கருவேப்பிலையும் தூவியாச்சு. பார்க்க நல்லா தான் இருக்குது, ஆனால் சாப்பிட தான் எனக்கு பிடிக்கல. இன்னொரு பிளேட்டில் வந்து நாங்கள் ரத்த பொரியல் செஞ்சுருந்தோமா, அந்த ரத்த பொரியலும் வச்சாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். பாய்.